எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட மூவி அனோமி கேரளாவில் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மார்ச் 6 வந்து இங்கே தமிழில் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் இங்கே ப்ரெஸ் ஷோ வச்சுட்டு இப்போ எல்லாரும் எங்கிட்ட வந்து மூவியை பற்றி ரொம்ப நல்லா ஒப்பீனியன். ஈவன் நீங்கள் கேரளாவில் கூட நீங்கள் ரிவ்யூ சர்ச் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். ரொம்ப நல்லா ரிவ்யூ வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் பாருங்கள். மூவி பிடிச்சா உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். வில் பி வெரி ஹாப்பி. இவங்க தான் டைரக்டர் ரியாஸ். இவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் ஆதித் ப்ரொடியூசர். ஆதித்தோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ இப்போ ரஹ்மான் சார், அப்புறம் விஷ்ணு அகஸ்தியா, ஷெவின் பென்சன், ஒரு ஹர்ஷவர்தன் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு க்ரூ வச்சு, நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸ் வச்சு நம்ம ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். ஒரு குவாலிட்டியாக நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சயின்டிஃபிக் எலமெண்ட் கூட இருக்குது. நீங்கள் இங்கே மீடியாவில் இருக்கிறவங்கெல்லாம், ஐ மீன் கேமராவில் வச்சுருக்கவங்கெல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு பாருங்கள் அண்ட் லெட் அஸ் நோ த வேல்யூபிள் ஃபீட்பேக். இங்கே பார்த்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்த மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் லெட் அஸ் நோ. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் பேசு. பரவாயில்ல, நீங்க என்ன வருதோ பேசுங்க. എൻ്റെ ആദ്യത്തെ സിനിമയാണ്. കേരളത്തിൽ റിലീസ് ചെയ്തു. നല്ല ഒപ്പീനിയൻസും അവിടെ നല്ല രീതിയിൽ വർക്കായിട്ടുണ്ടായിരുന്നു. ഇവിടെ മാർച്ച് 6 റിലീസാവുകയാണ്. ടൈറൻ സാറാണ് റിലീസ് ചെയ്യുന്നത്. ഒരുപാട് നല്ല ടാലൻസ് ഈ സിനിമയിൽ വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. ഹർഷവർദ്ധൻ സാറാണ് മ്യൂസിക് ചെയ്തിരിക്കുന്നത്. പുള്ളി അനിമലൊക്കെ ചെയ്ത് ഇപ്പോൾ ഫസ്റ്റ് മലയാളം സിനിമയാണ് അനോമി. പിന്നെ DOP വന്ന് ധ്രുവങ്ങൾ 16 സിനിമയുടെ DOP സുജിത് സാരംഗ്, റഹ്മാൻ സാറുണ്ട്, വിഷ്ണു അഗസ്ത്യ. അവിടുത്തെ കുറേ ടാലൻറ്റുകൾ ഇതിനകത്ത് വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ എല്ലാവരും കാണുക. എനിക്ക് താങ്ക് യു. അനോമി എന്ന ഒരു നോംലെസ്നെസ്, அதுதான் மீனிங். ஒரு வில்லன், அதுதான் மீனிங் வருது. சோஷியல் நார்ம்ஸுக்கு ஆப்போசிட் இருக்கிற கூட்டம், அதுதான் அனோமி. நீங்க சொன்ன சயின்டிபிக் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஆமா, ரொம்ப லென்த்தியா போன மாதிரி இருக்கு மேடம். ரொம்ப லென்த்தியா போன மாதிரி. கொலை தானே. அதை போய் அதுக்கு போய் நீங்க ஒரு நல்ல இது கர்ண கொலைங்கிற மாதிரி சொல்றீங்க. அது நல்லா இருக்கும், ஏத்துக்கிட முடியுமா? அது அங்கெல்லாம் நல்ல ரிவ்யூ. படம் நல்லா எடுத்துறீங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மூடு இருக்குல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹாலிவுட் ஃபிலிம், இப்போ ஓப்பன் ஹேமர் எடுத்தீங்கன்னா அது லென்த்தா தான் போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸ்ல தான் அதோட ட்விஸ்ட் வரும். ஸோ எல்லா படமும் நம்ம ஒரே பேஸில் பார்க்க முடியாதுல்ல. இது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அப்போ அந்த டேரக்டரோட ஒரு விஷன் இருக்கும் கண்டிப்பாக. அவங்களுக்கு அந்த இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷனாக உங்களுக்கே தெரியும், காலையில் மத்தியானம் ஈவினிங்குள்ளே நம்ம ஒரு கேஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவ்வளோ காட்டலைனாலும் அதோட ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் தான் அது பண்ணி. உங்களுக்காகவே இல்லை அவங்க அவங்களோட ஃபுல்லாக அவங்களோட தான். அவங்களுக்கு வந்து இது நான் பண்ணா இந்த கேரக்டர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எங்கிட்ட வந்தாங்க. நான் ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் வேணும்னு சொல்லி நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் படித்தேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் தென் ஐ செட் எஸ். தமிழ் சினிமால ரொம்ப நாள் கேப் போட்டுட்டீங்க, ஏன் என்னாச்சு? தமிழ் அப்ரோச் இல்லையா? அவ்வளோ ஒரு கான்ஷியஸ் ஒரு ரீசன் எல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏதோ அந்த ஒரு டைமில் நான் வேற மலையாளம் கன்னடா சொல்லி நானும் பிஸி ஆகிட்டேன். நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் பண்ணுவேன். இந்த மாதிரி வேணும்னே சொல்லி நான் கேப் எல்லாம் ஒன்று. பாவனா மேடம், அதே மாதிரி அந்த கொலை பண்றப்ப ரொம்ப கொடூரமா கொலை பண்றீங்க. அப்ப யாரையாவது நினைச்சுக்கிட்டீங்களா மனசுக்குள்ள? ஏன்னா அந்த ஒண்ணு மோட்டில் தெரிஞ்சுது. ஏன் நீங்க இந்த ஸ்பாயிலர் எல்லாம் சொல்லாதீங்க. இது ஒன்றும் ஸ்பாயில் கிடையாது. ஈக்குவேஷன் ஆஃப் டெத்ங்க இருக்குல்ல, அது உண்மையிலே ரிசர்ச்ல இருக்கு. ஆக்சுவலி இவங்க ரிசர்ச் பண்ணி தான் அவங்க அதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா வந்து அந்த ஒரு பர்టిక్యులர் இங்கிலீஷ் வேர்ட் வந்து மேல் ஆபீசர்ஸ் கூட யூஸ் பண்ணல. பட் நீங்க அதை ரொம்ப நார்மலைஸ் பண்றீங்க. இல்ல அது இப்ப பாத்தீங்கன்னா வந்து அந்த இந்த மாதிரி கேரளாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அது ஒரு மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி தான். அதனால எல்லாமே ஈவன் நம்ம OTTல எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம்ல. இப்போ அந்த நார்மலைஸ் பண்ணல. பட் இருந்தாலும் அது அந்த ஒரு இமோஷன்ல வந்து சொல்ற மாதிரி தான் அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பெரிய ஒரு இதுவா யாரும் சொல்லல. மேடம், இந்த படம் நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? கதை கேட்டதுனால இல்லையா? ஆக்சுவலி நான் கதையை கேட்டு நான் கமிட் பண்ணேன். படம் ஒரு ஸ்கெட்யூல் முடிச்சு
இவங்க தான் கேட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க பண்ண அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அவங்களோட ஒர்க்கில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது, அந்த குவாலிட்டியில் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அதனால அஃப்கோர்ஸ் இதில் ஒரு பார்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு பார்ட். மேடம் வழக்கமா ஹீரோ 2-8 லவ் இந்த மாதிரி நடிக்கிறதோட இந்த மாதிரி ஹீரோயின் ஓரியன்ட் அதுவும் கிளைமேக்ஸ்லாம் எவ்வளவு கைத்தட்டு உங்களுக்கு தெரியும். இந்த ஃபீல் எப்படி இருக்கு? இல்ல இப்போ பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கான்செப்டே வந்து போயிடுச்சு. அந்த ஹீரோயின் வில்லன்ங்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், அது அந்த கான்செப்டே ஃபுல்லா போயிடுச்சு. இது கூட ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கதையை தான் மெயின். அதுல வந்து நாங்க எல்லாம் கேரக்டர்ஸா பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பி. ரியலிஸ்டிக்கா ஒரு கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபீமேல் ஓரியன்டட் எல்லாம் ஒன்றும் இல்லை இந்த படம். டைரக்டர் ஆக்சுவலா இந்த இந்தியன் அறிஞர்கள் வந்து கண்டுபிடிக்கிற பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் பெருசா வந்து கொடுக்குற மாதிரியே தெரியல. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சத்தியமா எனக்கு தெரியாது. அதை பத்தி எல்லாம் இப்போ நம்ம அனோமை பத்தியே பேசலாம். ஏன்னா இந்த படத்தால நம்ம அதுல இருந்து டைவர்ட் ஆகி நான் வேற ஏதாவது சொன்னா இப்போ அது மட்டும் வெளியே வரப்போகுது. மேடம், மலையாளம் கன்னடத்துல எவ்வளவோ படம் இடையில பண்ணிருக்கீங்க. இந்த படத்தை தமிழ் கொண்டு வந்ததுக்கு காரணம் இதுக்கப்புறம் தமிழ்ல நிலைச்சு நிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இவங்க அப்படியெல்லாம் ஆக்சுவலி இது தமிழ் பண்ணணும்னு சொல்லி டிசிஷன் இவங்க 2 பேரும் தான் எடுத்திருக்காங்க. அதுல நான் பார்த்தே இல்லை. இவங்க தான் சொன்னாங்க வந்து ரெவிசார் படம் அவங்க பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ரெவிசார் தான் சொல்லிட்டு நமக்கு தமிழ்ல ரிலீஸ் பண்ணா இட் வில் பி குட் இன் இஃப் யூ ஆர் ரிலீசிங் இன் தமிழ். துருவங்கள் 16 அதுக்கு ரொமான்ஸார் ரொம்ப பெரிய ஹிட். அப்போ அதுக்காக அவங்க சொல்லிட்டு ரெவிசார் தான் took this idea that we will release the film in Tamil. So let's see. So that's why we are in Tamil. வந்து நல்ல பெரிய வெற்றி 300 crores. அடுத்து இந்த மாதிரி படம், இந்த மாதிரி ஹீரோயின் ஓரியன்ட் நீங்க ஒத்துக்கிட மாட்டீங்க. ஆனா ஹீரோயின் தான் முக்கியம். இதுல இந்த மாதிரி படத்தை ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டாங்க. இதை பத்தி எப்படி ஃபீல் பண்ணீங்க? நல்ல படமா இருந்தா ஆடியன்ஸ் வந்து அப்படிதான். ஆமா, ஹீரோவா இல்ல ஹீரோயினா நல்ல படம் வந்தா ஓடணும், இல்ல நல்ல படம் வந்தா ஆடியன்ஸ் வந்து பாக்குறாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு ஆடியன்ஸ் மேல. அதனால பாக்கலாம். அட்லீஸ்ட் இன் கேரளா நம்மளுக்கு அந்த மாதிரி தான் ரிவ்யூஸ் வந்து. மேடம், இது உங்க ஒரு ரிசர்ச் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்ககிட்ட வருதா? ஏன்னா நீங்க போல்டான பொண்ணு இறங்கி எதாவது பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது வந்திருக்கா? டெய்லி டிவியை தந்தாலும் நியூஸ் பேப்பர் தந்தாலும் சின்ன 2.5 வயசு குழந்தைய கூட விட்டு வைக்கிறது. ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய அந்த மாதிரி இல்லை, நிறைய அந்த மாதிரி வரும் ஃபீமேல் ஓரியன்ட். பட் பிளைண்டா நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் பண்றதுக்கும் எனக்கு ஐடியா இல்லை. நல்ல கேரக்டர்ஸ் மாதிரி வந்தா, நல்ல சினிமா வந்தா நான் டெஃபினட்டா பண்ணுவேன். ரஹ்மான் சாரோட ஒரு டயலாக் கூட இல்லையே, என்ன காரணம்? ரஹ்மான் சாரோட டயலாக் இல்ல, படம் முழுக்க ஒரு டயலாக் கூட இல்ல. நிறைய பண்றாங்க. நீங்க கலந்து பேசலையே. நாங்க எங்களோட காம்பினேஷன் இல்ல, அது அந்த 2 ட்ராக் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதனாலதான் கிளைமேக்ஸ் ஆகாத ரெண்டு பேரும் கரெக்ட் இன்வெஸ்டிகேஷன், டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன். மேடம், இது உங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பம்னு வச்சுக்கலாமா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வந்து ஐ மீன் ஆக்டர். நல்ல படம் வந்தா பண்ணுவோம் தவிர இந்த படத்தினால நான் இனிமே நிறைய பண்றேன், அது வந்து என் கம்பேக் அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஐ மீன் இனிமே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை வர்றதுக்கு 6 months இருந்தா, மேபி 1 year இருந்தா நான் அப்பதான் பண்ணுவேன். ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ தொடர்ந்து நான் நிறைய படம் பண்ணுவேன் நான் சொல்லவே மாட்டேன். நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தா நடந்த ஸ்டோரியா? அதான் எனக்கு நான் மட்டும் பிளான் பண்ண முடியாது. அது டெஃபினட்டா ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல கதையை வச்சு வந்தீங்கன்னா நான் கண்டிப்பா டைரக்டர் சார். இந்த ஸ்டோரி வந்து ஒரிஜினலா இது இன்ஸ்பயர் ஏதாவது உங்களை இது பண்ணிச்சா? நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? பக்க ஃபிக்ஷன் தான். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுதா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். படம் மூவி போயிட்டே இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் போட்டிருக்கீங்க, கீழே தமிழ்லயே டைலாக்கும் போயிட்டே இருந்தது. ஒருவேளை படிக்காதவங்க படிச்சீங்கன்றதாலயா சப்டைட்டில் போட்டு நிறைய சப்டைட்டில் தவறா எழுதியிருக்காங்க, தமிழ்லயே தவறா எழுதியிருக்காங்க. அதாவது அவர் அந்த சைலண்டாக இருக்காரு. நான் ஆடியன்ஸ் அவரை சஸ்பெக்டாக நினைக்கிறேன். அவர் என்ன மாதிரி விஷயத்தில் பேக் இருக்காரு? ஆடியன்ஸ் அவர் പറയണം. ஆடியன்ஸாக தான் கேட்குறேன். ஆடியன்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் ஏன் சைலண்டாக இருக்காரு?
ஒரு ஒரு குறிப்பிட்ட 3 கொலைக்கு அப்புறம் ஹையர் அபிஷியல் சொல்லுவாரு உங்க மேல ஒரு ஹோப் இருக்கு நீங்க என்ன சார் இது ஸ்பாயிலர் അല്ല, അത് അതിന്റെ ഞങ്ങളത് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ரைட் மேடம் தேங்க்யூ Yeah, thank you. So much. Thank you. வாங்க வாங்க